கியூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே 1 vlog-ஆ எங்கள் ஒசூரில் உள்ள ஷாப்பிங் vlog பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி மார்னிங் 2 o'clockலேயே எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். நான் பயங்கர ஜெட் லேகு. ஸோ தூக்கம் அந்தளவுக்கு வரல, பாடி டயர்டாக இருக்குது. ஸோ காலையில் எப்போ எந்திரிச்சு வருவான்னு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clockல வந்தால் 7:30க்கு என்னோடய நீஸ் அவளோட ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, சாம்பார், அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எனக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு அவள் பண்ணுற வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. அங்கே என்னோடய பிள்ளைங்க ஏதாவது ஒரு க்ரில் சாண்ட்விட்சு இல்லை பாரிட்ஜு அவனுங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அவனுங்களே லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஏதாவது நைட்டு ஹஸ்பண்ட் செஞ்சு வைக்கிற ஒரு ரேப் ஏதாவது பேக் பண்ணிவிட்டு போவாங்க. இங்கே இதெல்லாமே நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன். இதுக்கடையில் நடுவில் இது ஒத்தப்பல் பூண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கானிக் கடையில் கிடைக்கும். இந்த பூண்டு பற்றி அக்கா சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்டார்டட் வித் சூப்பு. பையன் எழுந்திரிச்சு வந்தான். முடவாட்டு கிழங்கு சூப்பு போட்டு கொடுத்தா. ஏன்னா அக்கா கொஞ்சம் ரொம்ப ஆர்கானிக்கு. இது ரொம்ப நீஸ்க்கு காலுக்கெல்லாம் ரொம்ப பலம் கொடுக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா கால் கொஞ்சம் வீங்கி இருந்தது லாங் ஹால் ஃப்ளைட்னால. ஸோ ஸ்டார்டட் வித் சூப் இந்த மார்னிங். அதுக்கப்புறம் மார்னிங் நல்ல ஒரு தோசை சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக அம்மா வீட்டுக்கு போனோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோ எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா என் பையனுக்கு இந்த ஆட்டோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு போனதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆர்கானிக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளையோட லஞ்சை பேக்கில் போட்டு கொடுத்தா. ஒசூர் பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. அங்கே வீட்டுக்கு போகும்போது அப்பா எங்களுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாங்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பட்டாணியெல்லாம் உரித்து கொடுக்குறதுக்கு அம்மா அருமையாக ஒரு சமையல் பண்ணாங்க லஞ்சு. அது நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நானும் அம்மாவும் என்னோடய பையனும் ஒரு வாக்கிங்காக ஒரு மரகதம் ஜுவல்லரின்னு இங்கே ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒசூரில் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஷாப் போனோம். அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அம்மா எப்போ நம்ம இந்தியா போனாலுமே அம்மா அப்பாவும் எவ்வளோ வயசானாலும் நம்மளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. தாண்டி போகிறது, எடுக்கிறது, ரோட்டில் நடக்கிறது, டிராஃபிக்கில் ரோடை க்ராஸ் பண்ணுறதுலன்றது. இது எந்த ஒரு ப்ரொமோஷனல் ஒரு மார்க்கெட்டிங் வீடியோ கிடையாது. நான் ஜஸ்ட் அங்கே இருக்கும்போது அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்தேன். ஏன்னா நான் 80ஸ்லேயும் 90ஸ்லேயும் ஒசூரில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது. ஒசூர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா மட்டும்தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ அதிலெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தே கேவ் அ பெர்மிஷன் டு தட். ஸோ அம்மா வாங்கி கொடுத்தப்பறம் எனக்கு ஒரு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கொண்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கு பேரமாரங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும், வாங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சும்மா அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க ஏஆர்ஆர் ஜுவல்லரின்னு. அகெயின் திஸ் இஸ் நாட் அ மார்க்கெட்டிங் வீடியோ. ஒசூர் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்றதுக்காக ஒரு ஷோ ஆஃப் ஆஸ் அ ஒசூரியன். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பையன் பார்த்த உடனே க்ராஸை பார்த்தான். 2 க்ராஸாக அவனுக்கும் அவன் தம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக போயிட்டு எனக்கு ஒரு கம்மல் என்ன எடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கம்மல் வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட வெள்ளியில் பெருசாக நம்ம ஊர் வெள்ளி கம்மல் கிடையாது. அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க ஸ்ட்ராங்காக. என்னை ஒரு வேலையும் செய்ய விடல. ஒரு கப்பு கூட அம்மா கழுவ விடல. அம்மா டர்ன்ட் 75 திஸ் மந்த்து. ஆனால் நான் இப்போ செய்கிறேன்னா இன்னுமே என்ன அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து டின்னர் சாப்பிட்டு போனால் நான் ஏற்கனவே அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு படப்பட நம்ம எங்களுக்கு நல்ல ஒரு டின்னர் செஞ்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஏற்கனவே என்னோடய நீஸ் இன்றைக்கி சனிக்கிழமைனால கிராண்ட் சினிமாஸில் புக் பண்ணியிருந்தா. ஒசூரில் ஒரு பிக்கஸ்ட் சினிமா. அகெயின் இட்ஸ் நாட் அ மார்க்கெட்டிங் வீடியோ. அவங்க அமரன் மூவி ஏற்கனவே பார்த்துட்டாங்க போன வாரம். திவாலி ரிலீஸு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒசூரில் அவ்வளோ கூட்டம். நைட்டு 11 o'clock ஷோ போனோம். வாட் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா கன்னடா மூவிஸும் ஓடிட்டு இருந்தது. ஒசூரில் கன்னடா தெலுங்கு மூவிஸ் எல்லாம் ஓடும். ஸோ அங்கே போயிட்டு நல்ல ஒரு ஸ்நாக் மோமோஸ். எனக்கு மோமோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் டெல்லியில்
ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் மோமோஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ அங்கே இருக்கிற மோமோஸு, பாப்கார்னு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மூவி தேட்டருக்குள்ளே போனோம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் மூவி, அமரன் மூவி. இது நீங்கள் நிறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ட்ரூ லைஃப் ஸ்டோரி. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அங்கே முடிச்சுட்டு எங்கள் மாமா அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ணி பிக் பண்ணார். ஏன்னா நைட்டு முடியும் போது 2:00 2:30 பக்கம் ஆயிடுச்சு. அங்கேருந்து நேராக வந்து வீட்டில் வந்துட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். தட் வாஸ் மை day 1. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டே அண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு அம்மா கூடயும் அக்காவோட ஃபேமிலியோடையும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். பை ஃபார் நவ்.